தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் இந்த வாரம் முழுவதும் பரிசுத்த வாரமாய் ஹோலி வீக் என்று ஆசரிக்கப்படுகிறது. முதலாவது நாளில் நாம் பார்த்தோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவாய் கழுதை மேல் ஏறி அவர் எங்கே வந்தார் அப்படின்னா எருசலேமுக்கு வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ரைட். இப்போ எருசலேமுடைய தேவாலயத்திற்கு வரணும். எருசலேமுடைய தேவாலயத்திற்கு வந்து ஆசாரியனுக்கு முன்பாக அவர் என்ன செய்யணும்? நிறுத்தப்படணும். ரைட். அப்போ நிறுத்தி ஆசாரியன் ஓகே அப்படின்னு சொன்னாதான் அவர் எல்லாரும் என்ன செய்ய முடியும்? சிலுவையில் அறையப்பட முடியும், அல்லது சிலுவையில் அவரை ஒப்பு கொடுக்க முடியும். இன்றைக்கு இரண்டாவது நாள். இந்த நாளில் ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் ஆண்டவர் தேவனுடைய ஆலயத்தில் பிரவேசிக்கிறார். எங்க பிரவேசிக்கிறாருங்க? தேவனுடைய ஆலயத்தில் பிரவேசிக்கிறத நீங்க பார்க்க முடியும். இப்போ தேவனுடைய ஆலயத்தில் பிரவேசிக்கிறவர் என்ன செய்கிறார்? தேவனுடைய ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொல்லுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவருடைய ஆசனங்களையும் கவிழ்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இது என்னுடைய வீடு. இந்த வீடு யாரு என்ன வீடா இருக்கிறது? இது ஜெப வீடு என்னப்படும். ஆனால் நீங்கள் இந்த வீட்டை என்னவாய் மாற்றுகிறீர்கள்? வியாபார ஸ்தலமாய் மாற்றுகிறீர்கள். நன்றாக கவனியுங்கள். ஆண்டவர் தேவனுடைய ஆலயத்தை அவர் சுத்திகரிக்கிறதை நீங்க பார்க்க முடியும். என்ன செய்கிறாருங்க? தேவனுடைய ஆலயத்தை அவர் சுத்திகரிக்கிறதை நீங்க பார்க்க முடியும். உடனே அங்க இருந்த அந்த ஆலயத்தில் இருந்த குருடர்களும் சப்பானிகளும் தேவ ஆலயத்தில் என்ன செய்கிறார்கள்? அவரிடத்தில் வந்தார்கள். அவரிடத்தில் வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? சொஸ்தமாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சொஸ்தமாக்கப்பட்ட அத்தனை பேரும் தேவனை என்ன செய்கிறார்கள்? மகிமைப்படுத்துகிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி தேவனுடைய ஆலயத்தில் என்ன செய்கிறார்கள்? ஆர்ப்பரிக்கிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நல்ல கவனிங்க. நாம் எப்பெல்லாம் தேவனுடைய ஆலயத்திற்கு வருகிறோமோ முதலாவது நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன? உங்களை சுத்திகரிக்க வேண்டும். இரண்டாவது, தேவன் நமக்கு செய்த எல்லா நன்மைக்கு தக்கதாக நாம் என்ன செய்யணும்? தேவனை மகிமைப்படுத்தணும். தேவனை என்னங்க செய்யணும்? மகிமைப்படுத்த வேண்டும். Glory to God. இப்ப இத பரிசேயர் கேட்கிறான். அங்க இருக்கிற பிரதான ஆசாரியர் கேட்டு என்ன செய்கிறார்களே ஆனால் கோபமடைகிறார்கள். இவர் சொல்லுகிறதை நீங்க கேட்கிறீர்களே. Glory to God. நல்லா கவனிக்கணும். அங்கேயும் தேவனுடைய வார்த்தை நிறைவேறுகிறது பாருங்க. வேதம் சொல்லுகிறது, ஆம் கேட்கிறேன், குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலமும் வாசிக்கவில்லையா? அப்ப எழுதப்பட்டது அங்கேயும் என்ன செய்யப்படுகிறதுங்க? நிறைவேறுகிறது. அங்க இருக்கிற எல்லாரும் தேவனை என்ன செய்தார்கள்? துதித்தார்கள். இப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்களை விட்டு இப்ப எங்க வரார் அப்படின்னா நகரத்திலிருந்து புறப்பட்டு பெத்தேனியாவுக்கு வருகிறார். எங்க வருகிறாருங்க? பெத்தேனியாவுக்கு வருகிறார். அப்போ அங்கே வந்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கே ஒரு மரத்தை பார்க்கிறார். அது என்ன மரம்? அத்தி மரமாயிருக்கிறது. இப்போ அந்த அத்தி மரத்தை கண்டு அதனிடத்தில் போய் அதிலே இலைகளை அன்றி வேற ஒன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் உன்னிடத்தில் என்ன செய்யாது? கனி உண்டாகாதிருக்க கடவது என்று சொன்னார். உடனே அந்த அத்தி மரம் என்ன செய்துட்டுப்பா? பட்டு போயிற்று. நல்ல கவனிங்க. ஆண்டவர் அந்த அத்தி மரத்திட்ட போறாரு. அப்போ அந்த அத்தி மரத்துல இலைகள் மட்டும்தான் இருக்கு. என்னத்தை காணும்? கனி இல்லை. மரம் நல்ல பச்சையா இருக்கு. ரைட். ஆனா எல்லாம் இல்ல, கனி கொடுக்கல. அப்ப கனி இல்லாததுனால ஆண்டவர் என்ன சொல்றார்? இனி ஒரு காலமும் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது. தேங்க்யூலா. இப்ப சீசர்கள் எல்லாம் பார்க்கிறோம்.
என்னடா இவர் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இந்த வார்த்தை சொன்ன உடனே அங்க என்ன செய்துச்சு? இந்த அத்தி மரம் சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லுகிறார்கள். நன்றாக கவனியுங்கள். ஆண்டவர் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? கனியை எதிர்பார்க்கிறார். நான் பச்சையா இருக்கிறேன், நான் நல்ல இலை கொடுக்கிறேன், அது ஆண்டவருக்கு தேவையில்லை. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? கனி கொடுக்கிறவனை பார்க்கிறார். நம்ம ஆண்டவருக்கு கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? மரம் நல்லா தான் பாஸ்டர் இருக்கு, நல்ல இலையெல்லாம் வந்திருக்கு, பச்சை பச்சைன்னு இருக்கு, ஆனா என்ன வரல? தேவன் எதிர்பார்க்கும் பொழுது என்ன வரல அப்படின்னா கனி கொடுக்கல. எத்தனையோ வார்த்தைகளை, எத்தனையோ வசனங்களை, எத்தனையோ செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம், ஆனா என்ன வரல? சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை எதற்காக தெரிந்து கொண்டார்னா, வேத அழகா சொல்லுது, யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதற்காக தெரிந்து கொண்டார்? நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி உங்களை தெரிந்து கொண்டேன். ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்களை எதற்காக தெரிந்து கொண்டேன்? கனி கொடுக்கும்படி தெரிந்து கொண்டேன். உங்கள் கனிகளில் நீங்கள் நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். நம்ம கனியும் கொடுக்கல, நிலைத்தும் இருக்கல. Glory to God. அப்ப நல்ல கவனிங்க. அப்ப என்ன வாழ்க்கைடா வாழ்றோம்? ஏன் இந்த பாடு, ஏன் இந்த கஷ்டம், ஏன் மாறாம இருக்கிறது? வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உலகத்தார் அல்ல. நீங்கள் யார் அல்ல? உலகத்தார் அல்ல. நீங்கள் உலகத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். லிசன், உலகத்திலிருந்து நீங்கள் யாரு? தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். உலகத்திலிருந்து நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, உங்களையும் என்னையும் அதிக கனிகளை கொடுக்கும்படி ஒவ்வொரு நாளும் என்ன செய்து கொண்டே இருக்கிறார்? சுத்திகரித்து கொண்டே இருக்கிறார். அப்ப நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களை சுத்திகரிக்க 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 என்ன உண்டாகும்? கனி கொடுக்கக்கூடியவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப நான் ஏன் கனி கொடுக்காம இருக்கிறேன் அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்றோம். என்ன? சுத்திகரிக்கப்படுகிறது இல்லை. நான் முதல்ல நம்மளை சுத்திகரிக்கணும். இரண்டாவது என்ன செய்யணும் அப்படின்னா, தேவன் செய்தவைகளுக்காக என்ன செய்யணும் தெரியுமா? தேவனை மகிமைப்படுத்தணும். ஒன்று, நம்ம என்ன செய்யணும்? சுத்திகரிக்கணும். இரண்டாவது, தேவன் செய்த நன்மைகளுக்காக நாம் தேவனை மகிமைப்படுத்தணும். வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? அது கொடுக்கப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க எதை கேட்டாலும் பிதாவானவர் உங்களுக்கு கொடுப்பதற்கு அவர் யாரா இருக்கிறார்? சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால பிதா என்ன செய்கிறாரா? மகிமைப்படுகிறாரா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று, உங்களை சுத்திகரிக்கணும். ரெண்டு, உங்களை என்ன செய்யணும்? நீங்கள் தேவன் செய்த நன்மைக்கு ஒவ்வொரு நாளும் தேவனை மகிமைப்படுத்தணும். இப்போ ஆண்டவர் இப்ப சீசர்களை பார்த்து கேட்கிறார். சீசர்களை பார்த்து பேசுகிறதை நீங்க கவனிக்க முடியும். நல்ல கவனிங்க. இந்த இவ்வளவு சீக்கிரமா இந்த மரம் பட்டு விட்டதே. இப்போ இது ஆச்சரியப்பட்டவன ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாயிருந்தால், லிசன், நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாயிருந்தால் இந்த அத்தி மரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல். அல்லோ, நம்ம யார ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. இந்த அத்தி மரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல். அப்படின்னா என்ன? உங்களாலையும் செய்ய முடியும். விசுவாசிக்கிறவனாலையும் என்ன செய்ய முடியும்? சத்தமா சொல்லுங்க, செய்ய முடியும். அது மாத்திரமல்ல, Glory to God. இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியே ஆகும் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இது ஒரு சாதாரண ஒரு காரியம்ப்பா. இந்த அத்திமரம் பட்டு போனதே நீ பார்க்கிற,
ஆனா நீ என்ன விசுவாசித்த அப்படின்னா நான் என்ன செய்வேன், glory to God, இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து போன்னு சொன்னா கூட அது என்ன செய்திரும், தள்ளுண்டு போய்விடும். அப்படியா? இந்த மலையை பெயர்ந்து போயிருமா? ஆமா. எப்படி போகும்? அடுத்த வார்த்தை சொல்லுது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய். ஹலோ, நீங்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ நமக்கு கிட்ட நான் நினைக்கிறேன் ஜெபம் மட்டும்தான் இருக்கு, என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. அதனால தான் நம்ம ஜெபம் இன்னும் என்ன செய்யாம இருக்கு, கேட்கப்படாமல் இருக்கு. காரியங்கள் நிறைவு அடையாதபடி இருக்கிறது. வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை நீங்க என்ன செய்வீங்க, பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பொது மொழிபெயர்ப்பில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும்போது நம்பிக்கையுடன் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்க இறைவனிடம் எதை கேட்கிறீர்களோ அதை எப்படி கேட்கணுமா, நம்பிக்கையுடன் கேட்கணும். அப்ப நம்பிக்கைனா என்ன? இந்த ஆண்டவர் கட்டாயம் செய்வார், இந்த தேவனால் நான் எல்லாவற்றையும் என்ன செய்வேன், நான் பெற்றுக்கொள்வேன் என்று நீங்கள் என்ன செய்யணும், நம்பணும். நம்ம கிட்ட ஜெபம் மட்டும்தான் இருக்கு, என்ன இல்ல, நம்பிக்கை இல்ல. நம்ம ஜெபத்துல விசுவாசம் இல்ல. விசுவாசம் என்பது என்ன? நம்பப்படுகிறவரின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். அதுதான் விசுவாசம். நான் நம்புகிற காரியத்தினுடைய உறுதி, காணப்படாதவர்களுடைய நிச்சயம் தான் என்னது, விசுவாசம். அப்போ நான் விசுவாசத்துல ஜெபிக்கிறேன் இல்ல, எதுக்காக ஜெபிக்கிறேன், இந்த காரியம் அப்படியே நடக்கும், இந்த காரியத்துல கட்டாயம் ஆண்டவர் எனக்கு என்ன தருவார், ஜெயத்தை தருவார். எதுல ஜெபிக்கிறேன், விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன். இப்போ நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் எனக்கு எதை கொடுக்குது அப்படின்னா, ஆண்டவரால செய்ய முடியும், நான் நம்பணும். எப்போ பாஸ்டர் செய்வாரு? கட்டாயம் அவர் செய்வார். அவர் செய்கிறது வர நான் காத்திருக்கணும். வேதம் சொல்லுது, மத்தேயு 7வது அதிகாரம் 7வது வசனத்துல, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். நல்லா கேட்கிறோம், வாயை திறந்து கேட்கிறோம். ஆனா எப்படி கேட்கிறோம் அப்படின்னா, விசுவாசம் இல்லாம கேட்கிறோம். இயேசு எல்லாவற்றையும் கேட்க சொல்லியிருக்கார் பாஸ்டர், அதனால நான் என்ன செய்யறேன், கேட்கிறேன், நல்லது. ஆனா நீங்க வார்த்தை சொல்லுது, அதே யோவான் 15:7, இதுவரைக்கும் நீங்க என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. அடே அப்பா, அப்ப இவ்வளவு நாள் கேட்டது என்ன? வசனம் சொல்லுது, கேளுங்கள் கொடுக்கப்படும். இங்க எழுதப்பட்டிருக்கு, நீங்க என்ன கேட்கல, என் நாமத்தினால் எதையும் கேட்கல. கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அப்ப அவருடைய நாமத்தில் கேட்கிறதுனா என்ன? இப்ப ஒரு காரியத்திற்காக நான் தேவனிடத்துல ஜெபிக்கிறேன், இதுல தேவ சித்தம் என்ன? ஜெபிப்பதற்கு முன்பதாகவே இதை நீங்க அறிந்து கொள்ளணும். இந்த காரியத்துல தேவன் சித்தம் கொண்டிருக்கிறாரா? இந்த காரியத்திற்காக நான் ஜெபித்த ஆண்டவர் என்ன செய்வாரா, பதில் தருவாரா என்பதை நான் அறிந்து கொண்டு ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இது இயேசுவின், அதுதான் அவருடைய சித்தத்தின்படி. வேதம் அழகா சொல்லுதில்ல, பிதாவின் சித்தம் தான் நிறைவேறும். உங்க சித்தமோ என் சித்தமோ என்ன செய்யாது, நிறைவேறாது. அப்போ நான் இந்த காரியத்துக்காக ஜெபிக்க போகிறேங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும் இல்ல. அப்போ நான் இப்ப என்ன செய்யணும், இந்த நான் ஜெபிக்கிற காரியத்துல தேவன் சித்தம் கொண்டு இருக்கிறாரா, தேவன் இந்த ஜெபத்திற்கு பதில் தருவாரா, இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, வேத வசனம் என்ன சொல்லுகிறது, அந்த வார்த்தையை தேடு, வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, ஆண்டவர் ரட்சிப்பு உம்முடையது, என் ஜனங்கள் ரட்சிப்பு இல்லாமல் இருக்கிறார்கள், என் தேசம் ரட்சிப்பு இல்லாமல் இருக்கிறது, நீர்தான் சமாதானத்திற்கு காரணர், என் ஜனம் சமாதானம் இல்லாமல் இருக்கிறது, என் ஜனம், என்னுடைய தேசம் சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. வசனத்தை தேடு, வசனத்தை சொல்லு.
அவருடைய நாமத்தினால நீங்க ஜெபம் பண்ணா வேதம் சொல்லுகிறது என்ன செய்வீங்க? நீங்க சந்தோஷம் அடையும்படி glory to God நீங்க என்ன செய்வீங்க? பெற்றுக்கொள்வீங்க. இல்ல யோவான் 16:24 அப்படித்தானே சொல்லுது. நீங்க சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீங்க. glory to God. 1 யோவான் 3:22 வாசித்தீங்க அப்படின்னா, அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியால். அவருடைய கட்டளைகளை நம்ம உடனே ஆண்டவர் சொல்றத எல்லாமே நம்ம எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆனா அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறோமா? கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை நாம் செய்கிறோமா? வசனம் சொல்லுது, அப்படி நீங்க செய்தாதான் என்ன நடக்கும்? வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். அந்த அம்மா அழகா ஜெபம் பண்ணுச்சு. ஆண்டவரே, நாங்கள் கூடி ஜெபம் பண்ணால் மட்டும் பத்தாது, நாங்கள் போய் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? நாங்கள் நன்மையை செய்யணும். நாங்கள் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும். சுவிசேஷம் சொல்லப்படலைன்னா அவங்களுக்கு எப்படி கேட்பாங்க? அவங்களுக்கு எப்படி அறிந்து கொள்வாங்க? நல்ல கவனிங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்? என் வேலை ஜெபிக்கிறதோடு கூட நின்று விடக்கூடாது. நான் என்ன செய்யணும் தெரியுமா? சத்தியத்தை நான் சொல்லக்கூடியவனாக இருக்கணும். வேதம் அழகா சொல்றது, நல்ல கவனிங்க. அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை நீங்க செய்யணுமா? ஆண்டவருடைய சித்தம் என்னங்க? நீங்க போங்க, உலகமெங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் நீங்க என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை சொல்லணும். ஏங்க, ரட்சிக்கப்பட்டவன் வசனம் சொல்லுங்க, ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் எடுத்து அவருடைய ரட்சிப்பை குறித்து நான் சொல்வது தாங்க சுவிசேஷம். நான் இந்த பிரச்சனையில் இருந்தேன், நான் இந்த பாடுகள் இருந்தேன், கர்த்தர் எனக்கு என்ன செய்தார்? இந்த காரியத்தில் நன்மை செய்தார். எனக்கு செய்தவர் உங்களுக்கும் கட்டாயம் செய்வார். இதுதான் சுவிசேஷம். அன்னைக்கு ஆண்டவர் செய்தாருங்க, உங்க வாழ்க்கையிலையும் செய்வாருங்க. அன்னைக்கு செய்தார், இன்னைக்கு செய்வாரா? அப்ப நீ என்ன செய்யணும்? உங்க வாழ்க்கைய நீங்க சுவிசேஷமாய் மாற்றணும். கர்த்தர் செய்த வார்த்தைகளை, கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்திருக்கிற நன்மைகளை நீங்க மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்னா சொல்லணும். இதுதான் சாட்சி. நம்ம மற்றவங்ககிட்ட எதை சொல்றோம்? நம்முடைய கஷ்டத்தை மட்டும்தான் சொல்றோம். நம்முடைய கஷ்டத்தை மட்டும்தான். என்னைக்காவது ஆண்டவர் செய்த நன்மையை சொல்லியிருக்கீங்களா? கஷ்டத்தை தான் சொல்கிறோம். நிறைய நேரத்தில் நானே கஷ்டப்படுறேன், நானும் இப்படி தான் இருக்கிறேன். இல்லை, நீ கஷ்டத்தை நீ அறிக்கை பண்ண பண்ண கஷ்டம்தான் இருக்கும். அப்போ என்ன செய்யணும்? தீமையும் நன்மையினால வெல்லணும்னு வசனம் சொல்லுது. நீ நன்மையை தேடு, நன்மையை பேசு, நன்மையை செய். அப்போ தான் என்ன உண்டாகும் அப்படின்னா அந்த தீமையை என்ன செய்ய முடியும்? ரைட். அடுத்து மத்தேயு 18:19 வாசித்தீங்க அப்படின்னா, உங்களில் 2 பேர் தங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தார், பரலோகத்தில் இருக்கிற பிதா என் பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களில் 2 பேர் ஒருமனப்பட்டால் நீங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகலும், அதான் ரொம்ப முக்கியம். நீங்க எதற்காக ஜெபிக்க போகிறீங்களோ அந்த ஜெபத்தை குறித்து 2 பேருக்கும் என்ன வேணும்? ஒரு மனம் வேணும். முதல்ல நீங்க ஒரு மனமா ஜெபித்தாதான் அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினா அது அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அப்ப ஒரு மனம் இல்லாம உங்க வாழ்க்கையில நீங்க கூடி வந்து ஜெபிக்கிறது ஒரு பிரயோஜனமும் அல்ல. இந்த காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம் அப்படின்னா 2 பேரும் என்ன செய்யணும்? ஒருமனப்பட்டுறணும். அப்ப நீங்க ஒருமனப்பட்டு வைராக்கியத்தோடு பாரத்தோடு நீங்கள் ஆத்துமாவுக்காக நீங்க ஜெபிக்கும் பொழுது கட்டாயம் ஆண்டவர் அந்த ஜெபத்தை என்ன செய்வார்? சொல்லுங்க. கேட்பாரா? கேட்க மாட்டாரப்பா? அதனால மார்க் 11:24 வாசித்தீங்கன்னா, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று என்ன செய்யணுமா? விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? ஆமாம். அப்போ நல்ல கவனிங்க.
ஆண்டவர் சிலுவைக்கு முன்பாக அவர் என்ன செய்கிறார்? சீசரிடத்தில் சொல்ற காரியம், விசுவாசியுங்கள். Glory to God. என்ன செய்யுங்க? விசுவாசியுங்கள். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். தேவனால் செய்யப்பட்டவைகள் உங்களாலையும் செய்ய முடியும். உங்களாலையும் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியுங்க. ஆண்டவர் தானே சொன்னாரு, நீ இதை பார்த்து ஆச்சரியப்படுற, ஆனா இது மாத்திரமல்ல, என்னை விசுவாசித்து உன் வாயிலிருந்து சொல்ற வார்த்தை இந்த மலையவே பெயர்ந்து போகக்கூடிய வல்லமை எதுல இருக்கு தெரியுமா? உங்க வார்த்தையில் இருக்கு. அப்ப அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? கொஞ்சம் நல்ல கவனிங்க. உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வல்லமை உடையது. அது சாதாரணமான வார்த்தை அல்ல. இந்த வேதத்தில் உள்ள வசனத்தை உங்க வாயினால நீங்க பேசும்போது என்ன செய்யணும் தெரியுமா? அந்த வசனத்தினுடைய அந்த வல்லமையை நீங்க உணர்ந்து பேசணும். அந்த வல்லமையை நீங்க என்ன செய்யணும்? அதற்குள்ள இருக்கிற பொருளை உணர்ந்து நீங்க பேசணும். அப்போ கட்டாயம் அந்த வசனம் கிரியை செய்யும். கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய், இப்படி கடகடன்னு சொன்னா ஒன்றும் நடக்காது. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், அவர் என் மேய்ப்பர், அவர் என் மேய்ப்பராய் இருக்கிறதுனால நான் தாழ்ச்சி அடையேன். என் வாழ்க்கையில அவர் மேய்ப்பராய் இருக்கிறதுனால எனக்கு ஒரு குறைவும் உண்டாகாது. இப்படி நீ ஜெபம் பண்ணணும். வார்த்தையை தான் நான் வச்சு ஜெபிக்கிறேன், ஆனா வார்த்தையை பேசுகிறதுல வித்தியாசம் இருக்கிறது. நான் சொல்றது புரியுதா? அப்போ ஒவ்வொரு வசனத்தையும் நீங்க எடுத்து ஜெபம் பண்ணும் பொழுது, இப்ப நான் சொன்ன வார்த்தையை நீங்க நல்லா கவனிங்க. Glory to God. நீங்கள் எந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துகிறீர்களோ அந்த வார்த்தை கட்டாயம் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும். அது பொய் சொல்லாது. வசனம் சொல்லுது, அது நான் என்ன செய்யணும்னு தீர்மானித்திருந்தனோ அதை கட்டாயம் என்ன செய்யுங்க? அது செய்யும். அதுல எந்த மாற்றமுமே இல்லை. இப்போ யாக்கோபு 5வது அதிகாரம் 16வது வசனத்துல, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு, இப்போ ஒருவேளை நீங்க விடுதலைக்காக ஒரு சரீர சுகத்திற்காக நீங்க ஜெபிக்கிறீங்கன்னு வைங்களேன், அங்கேயும் ஆண்டவர் சொல்ற வார்த்தைகளை கவனிங்க. நீங்க குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாயிருக்கிறது. உங்க ஜெபம் பலன் உள்ள ஜெபமா, இட்ஸ் a powerful prayer-ஆ இருக்கணும். அப்படின்னா என்ன செய்யணும்? உங்களுடைய குறைகளை, உங்க குற்றங்களை ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும்ப்பா? மன்னிக்கணும், அறிக்கையிடணும். நல்ல கவனிங்க. நீங்க எப்பெல்லாம் தேவ சமூகத்திற்கு முன்பாய் கடந்து வருகிறீர்களோ, முதலாவது உங்க வாழ்க்கையில சுத்திகரிப்பு ரொம்ப அவசியம். உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்க. ரெண்டாவது, தேவன் செய்த நன்மைக்கு நீங்க என்ன செய்யணும்? தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அதற்கு பிற்பாடு தான் ஜெபம். சும்மா எதையோ ஒன்று ஜெபிக்கிறது அல்ல. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபிக்கணும். எப்படிப்பட்ட விசுவாசம்? நான் என்ன ஜெபிக்க போகிறேனோ அந்த ஜெபம் கட்டாயம் என்ன செய்யும்? என் வாழ்க்கையில நிறைவேறும் என்கிற ஒரு ஜெபம். இப்ப நீங்க கூடி ஜெபம் பண்ணுறீங்களா? உங்களுக்குள்ள ஒரு மன அவசியம். இந்த காரியத்துக்காக நாம ஜெபிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் இன்னொருத்தருக்காக ஜெபம் பண்ணுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வேற குறிப்புக்காக உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க என்ன நடக்கும்? ஒரு மனம் இருக்குமா? இல்ல. ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்பாரா? இல்ல. அப்ப ஒருவர் ஜெபிக்கும் பொழுது மற்றொருவர் என்ன செய்யணும்? அந்த ஜெபத்தோடு கூட சேர்ந்து நீங்கள் ஸ்தோத்திரங்களை நீங்க ஏறெடுக்கணும். என்ன செய்யணும்? நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லணும். அப்பதான் அவங்க ஜெபத்தோடு கூட நீங்க என்ன செய்யறீங்க? நீங்க இணைந்து இருக்கிறீர்கள் அர்த்தம். அப்படி ஜெபம் பண்ணாதான் ஐயா ஜெபம் கேட்கப்படும். அப்படி ஜெபம் பண்ணினாதான் உங்களுடைய சரீரத்தில் விடுதலை அடைவதை நீங்கள் பார்க்க முடியும்.
பொன்னியோமன் 5வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கும் போது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். இயேசுவை பற்றி கொண்டிருக்கிற தைரியம் என்ன? நான் ஜெபிக்கிற காரியத்துல கட்டாய ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். மத்தேயுல ஒரு வசனம் உண்டு, 7:11. பொல்லாதவர்களாய் இருக்கிற நீங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மைகளை கொடுப்பது, சத்தமா சொல்லுங்க, அதிக நிச்சயம் கட்டாய நன்மைகளை என்ன செய்வார்? இப்ப நம்புறீங்களா இல்லையா? உங்களுக்கு நன்மைகளை செய்வது நிச்சயம், 100% ஷூர், 100% கேரண்டி. கட்டாயம் அவர் என்ன செய்வார்? நன்மையை செய்வார். Glory to God. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, நமக்குள்ள விசுவாசம் இல்லாததுதான் பிரச்சனை. ஆண்டவர் ஏன்னா எப்பா நான் இப்போ உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உங்களோடு கூட இருக்கிறதுனால இப்ப நான் சொன்ன வார்த்தையில இந்த அத்திமரம் என்ன செய்திருச்சு? பட்டு போயிருச்சு இல்ல, கண்ணால பார்த்துட்டாங்க. இப்ப இயேசுநாதர் இல்லைன்னு வச்சுக்காங்களேன், இப்ப அவர் ஒரு உவமையா சொல்றாரு, நம்பியிருப்பானா? ஏன்? இப்ப இயேசுநாதர் கூட இருக்கிறார், லைவா நடக்குது இல்ல, லைவா நடக்குதுனால அவன் என்ன செய்கிறான்? நம்புறான். ஏமா அதை தான் சொல்றாரு, எப்பா நான் இன்னும் கொஞ்ச நாள்ல நான் உங்களை விட்டு நான் என்ன செய்திருவேன்? நான் போயிருவேன். ஆனா என்னை பின்தொடர்கிற நீங்கள் விசுவாசித்தார் இதை மட்டும் செய்ய மாட்டீங்க, உங்களுக்கு முன்பாக மலை போன்று இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் உங்களால் மேற்கொள்ள முடியும். மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நான் இப்படி சொல்றேன், கர்த்தர் கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் மேற்கொண்டு அந்த அதிகாரத்தை இப்ப யார்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார்னா உங்களிடத்திலையும் என்கிட்டையும் கொடுத்துட்டு போயிருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் தான் இந்த உலகத்திற்கு யாரு? சாட்சி. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை காண்பிப்பதற்கு யாரை ஆண்டவர் சாட்சியா வைத்திருக்கிறாரு? நீங்க தான் சாட்சி. நீங்க என்ன பண்றீங்க? இன்னொரு சாட்சியை தேடுறோம் இல்ல. ஆண்டவர் சொல்லிட்டாரு, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம். உங்களுக்குள்ள ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று? இல்ல, படகுல தான் ஆண்டவர் இருக்கிறாரு, ஆனா அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அப்ப இந்த பாடுகளையும் இந்த உபத்திரவங்களையும் இந்த வேதனைகளையும் உங்களால் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் எங்க கொடுத்திருக்கிறார்? உங்ககிட்ட கொடுத்திருக்கிறார். அதிகாரத்தை உங்ககிட்ட கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த அதிகாரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம்? இதுதான் முக்கியம். இந்த அதிகாரத்தை எப்படி நீங்க பயன்படுத்துகிறீங்க? வசனம் சொல்லுகிறது, நம்முடைய வார்த்தையினாலதான் என்ன செய்யணும்? பேச சொன்னார் ஆண்டவர்ல. அந்த வசனத்தை நல்ல கவனிங்க. நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னால் என்ன செய்யணும்? வார்த்தையை சத்தமா சொல்லமா? என்ன செய்யணுமா? வார்த்தையை சொல்லணும். நீ தள்ளுண்டு போ. அப்போ உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ரொம்ப முக்கியம். நீங்க சொல்ற வார்த்தை தான் நடக்கும். நீங்க சொல்ற வார்த்தை தான் அற்புதத்தை செய்யும். நீங்க சொல்ற வார்த்தை தான் உங்க காரியத்தை மாற்றமடைய செய்யும். நம்ம என்னத்தை சொல்றோம்? நம்ம வார்த்தையில் எதை பேசுகிறோம்? நம்ம வார்த்தையில் எதை காண்கிறோம்? விசுவாசம் இல்லாத வார்த்தையை பேசுறோம்,
விசுவாசம் இல்லாத வார்த்தைகளை பேசுகிறதுனால ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. விசுவாசம் இல்லாத வார்த்தையினால நம்ம வாழ்க்கையில என்ன உண்டாகிறது தெரியுமா? வேற வார்த்தைகள் தான் வருது. வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, உன்னுடைய நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே என்ன போ தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியே ஆகும் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன? நீங்க சொல்லுகிற வார்த்தை கட்டாயம் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? உங்க ஜெபம் கட்டாயம் கேட்கப்படும். இதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம். ஆண்டவர் இதை தான் சீசரிடத்தில் 2வது நாள் சொல்றார். எதை சொல்றாரு? விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறார். நீங்க கனி கொடுக்கக்கூடியவர்களாயிருங்க. நீங்க மிகுந்த கனி கொடுக்கிறதுனால பிதா என்ன செய்வார்? மகிமைப்படுவார். நீங்கள் பிதாவினுடைய மகிமைக்கென்று நாட்டப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்தார் அல்ல, உலகத்திலிருந்து நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். எதற்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள்? கனிகளை கொடுப்பதற்காக. தேவன் செய்த காரியங்களை நீங்கள் செய்யக்கூடியவர்களாய் இருக்க. யோவான் 14வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமை அடையும்படியாக அதை செய்வேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்போ நல்ல கவனிங்க. என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. என் நாமத்தினால் நீங்க எதை கேட்பீர்களோ, இயேசுவின் நாமத்தினால் நீங்க எதை கேட்பீர்களோ அதை குமாரன் மகிமைப்படும்படி, பிதா மகிமைப்படும்படி நான் என்ன செய்வேன்? அதை செய்வேன்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ உங்க வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நன்மையும், உங்க வாழ்க்கையில் நடக்கிற தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற எல்லா காரியமுமே எதற்காக அப்படின்னா பிதா மகிமைப்படணும். அதனால தாங்க வசனம் சொல்லுது, நீங்க எதை செய்தாலும் தேவ நாமம் மகிமைப்படும்படி செய்யுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்க ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி என்ன தெரியுமா? நாம் எதையெல்லாம் செய்கிறோமோ அந்த காரியத்தில் தேவன் மகிமை அடைவாரா? இந்த காரியம் தேவனுக்கு பிரியமா இருக்குமா? சில நேரத்தில் நாம் மற்றவர்களை பிரியப்படுத்தும்படி செய்கிறோம்ல, இதை செய்யலைன்னா அவங்க என்ன செய்வாங்க? அவங்க கோச்சிக்கிடுவாங்க, அவங்க வீட்டிற்கு வராமல் போயிடுவாங்க. யாருமே எதை பார்க்கறது இல்லை அப்படின்னா பிதாவை பார்க்கிறது இல்லை. நான் ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக நான் பேசுகிறேன். ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நீங்கள் கனி கொடுக்கும்படி பிதாவினால் நீங்கள் என்ன செய்யப்பட்டவர்கள்? பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்படின்னா ஆண்டவர் விரும்புகிறது என்ன? பிதா விரும்புகிறது என்ன? நீங்கள் ஒவ்வொருவரும், என்னை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும், என்னை பின்பற்றுகிற ஒவ்வொருவனும் யாரா இருக்கணும்? கனி கொடுக்கிறவனாய் இருக்கணும். என்னை விசுவாசிக்கிற ஒவ்வொருவனும் யாரா இருக்கணும்? கனி கொடுக்கக்கூடியவனாய் இருக்கணும். அப்ப நான் ஒவ்வொரு நாளும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. இந்த நாளில் நான் இந்த காரியத்தை செய்கிறேன், நான் செய்ய போகிறேன், இது பிதாவுக்கு சித்தமாய் இருக்குமா? இந்த காரியத்தில் பிதா விரும்புவாரா? ஒருவேளை நீங்க செய்து முடிச்சிட்டீங்க, அப்ப நைட்டு உட்கார்ந்து பார்க்கணும், நீங்க செய்ததெல்லாம் பார்க்கணும். நம்ம இதெல்லாம் செய்தோமே, இதெல்லாம் தேவன் விரும்பியிருப்பாரா? தேவனுக்கு விருப்பமா இருந்திருக்குமா? மறுபடியும் ஆராய்ந்து பார்க்கணும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரே, உமக்கு விருப்பமில்லாத காரியத்தை நான் செய்துட்டேன், உமக்கு விருப்பமில்லாத இடத்துக்கு நான் போயிட்டேன், உமக்கு விருப்பமில்லாத நபரோடு கூட நான் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு உங்களை நீங்கள் சுத்திகரிக்கணும். உங்களை நீங்கள் என்ன செய்யணும்? சுத்திகரிக்கணும். ஏன்? வேதம் சொல்லுகிறது, நான் உங்களோடு கூட இருப்பேன். ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் உங்களோடு கூட இருப்பேன். யாரா இருப்பேங்கிறாரு? உன் தேவனாய் இருப்பேன். நீ என் ஜனமாய் இருப்பாய், நீ என் பிள்ளையாய் இருப்பாய்,
நீ என் மகனாய் இருப்பாய், நான் உன் தேவனாய் இருப்பேன், நீ எனக்கு சொந்த ஜனம். இப்ப ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நீங்க செய்துட்டேன்னா இந்த ஆண்டவர் உங்க கூட இருப்பாரா? சொல்லுங்க. அப்போ உடனே என்ன பண்ணிடணும்? சரண்டர் ஆயிடணும். அன்னைக்கே ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்துட்டேன். அப்போ நல்ல கவனிங்க, தேவன் மகிமை அடையும்படியான வேலை வருவதற்கு முன்பாக தேவ ஆலயத்தை அவர் சுத்திகரித்தார். சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தது என்ன? உங்களை தேவனிடத்தில் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். நான் இப்படி சொல்லட்டுமா? உங்களை தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் நிறுத்துங்கள். உங்களை நிறுத்துங்க. நீங்க முதல்ல தேவையே விசுவாசம்தான். நீங்க விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனுக்கு முன்பாக உங்களை நிறுத்திட்டு இப்போ நீங்க பேசுனீங்க அப்படின்னா கட்டாயம் அந்த வார்த்தை கேட்கும். நான் இப்படி சொல்லட்டுமா? சில நேரத்தில் நம்ம நம்பக்கூடிய ஒரு ஆள் ஒரு இடத்துல திடீர்னு ஒரு சண்டை வருது, உங்களால் அவனை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது, அவன் கண்டிப்பாக அடிப்பான்னு தெரியும். நீங்கள் ஒன்று அந்த இடத்த விட்டு என்ன செய்யணும்? ஓடணும். இல்லைன்னா பலன் இருந்தால் என்ன செய்யணும்? சண்டை போடணும். இல்லை, இப்போ உங்களுக்கு பலன் இல்லைன்னு வச்சுக்காங்களேன், இப்போ யாரோ ஒருத்தர் உங்களுக்கு அறிமுகமான உங்களுக்கு நம்பக்கூடியவர் அந்த இடத்துல நிற்கிறாரு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு வைங்களேன், சும்மா இருக்க மாட்டீங்க. சவுண்ட் என்ன செய்யும்? கொஞ்சம் ரைஸ் ஆகும். என்ன காரணம்? நம்ம கூட யார் இருக்கிறா? ஒருத்தர் இருக்கிறா. அப்போ நம்ம நம்பிக்கையை யார் மேலே வைக்கிறோம்? அங்கே நிற்கிற நபர் மேலே வைக்கிறோம். இல்லை, அப்போ என்ன நடந்தாலும் அவர் என்ன செய்வார்? நம்மளை காப்பாற்றுவார். அவர் பார்த்துட்டு சும்மா நிற்க மாட்டார். இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் முதல்ல ஜெபிப்பதற்கு முன்பாக விசுவாசம் உள்ளவர்களாய் உங்களை நிறுத்துங்க. யாருக்கு முன்னாடி நிற்கணும்? தேவனுக்கு முன்பாக உங்களை நிறுத்தணும். இப்போ 2 பேர் இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் நிறுத்திட்டு, இப்போ தேவன் என் கூட இருக்கிறார், ஒரு நபர் என் கூட இருக்கிறார்ங்கிற ஒரு பலன், ஒரு நம்பிக்கை உங்களுக்கு என்ன வந்துடுது? நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீங்க. இப்போ நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் ஜெபம் கேட்கப்படும். அப்போ என் ஜெபம் இன்னும் கேட்கப்படாமல் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, எனக்குள்ள நான் விசுவாசம் இல்லாததுனால தான் என் ஜெபம் இதுவரையிலும் கேட்காமல் இருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்றார். நல்ல கவனிங்களேன், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? வசனத்துக்கு உங்களை அப்படியே ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்கள் ஜெபம் கேட்கப்படுகிறதா? கல்வாரியில் ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்து முடித்திருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? அவருடைய வசனத்தை விசுவாசித்து அறிக்கை பண்ணுவது தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டியது. எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள். சபையே, நீ தேவனிடத்தில் கேட்கிற காரியம் என்ன? நீ தேவனிடத்தில் எவைகளை கேட்க விரும்புகிறாய்? நீ கேட்க விரும்புகிற காரியத்தை நான் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வேன் என்று நீங்க நம்புறீங்களா? உங்க வாழ்க்கையில நிச்சயம் இருக்குதா? நீ இன்னைக்கு தேவனிடத்தில் கேட்க ஆரம்பிக்கலாம். கர்த்தர் உனக்காக கல்வாரி சிலுவையில் கொடுத்த வெற்றியை உன் வாழ்க்கையில நீ பெற்றுக்கொள்வதற்கு நீ விசுவாசிக்கணும். வார்த்தையை நீ அறிக்கை பண்ணணும். விசுவாசத்தினாலே நீ பேசும்போது நான் சொல்றேன், உன் வாழ்க்கைக்கு முன்பாக மலை போல இருக்கிற பிரச்சனையும் பெயர்ந்து போகக்கூடிய வல்லமையை கர்த்தர் உன் வாயில் வார்த்தையின அதிகாரத்தை வைத்திருக்கிறார்.
நீ விசுவாசத்தோடு பேச ஆரம்பிக்கும் போது, விசுவாசத்தோடு சொல்ல ஆரம்பிக்கும் போது கட்டாயம் உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். சிஸ்டர், பிரதர், கட்டாயம் உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீ தேவனிடத்தில் மாத்திரம் விசுவாசம் உள்ளவனாயிரு, உன் காரியம் கட்டாயம் நடக்கும். நீ ஜெபிக்கிற காரியத்திற்கு கட்டாயம் பதில் உண்டு. உடமன ஹந்தட பௌதனவ நாக்கல் கடா. எத்தனை பேர் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபிக்கிறீர்கள்? எத்தனை பேர் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபிக்க போகிறீர்கள்? ஆண்டவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். பிரதர், சிஸ்டர், உங்களுக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். முடித்த காரியத்தை நீ மறுபடியும் கேட்க வேண்டியது அல்ல. நீ அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நீ உன்னுடைய வாயினால வார்த்தையை சொன்னாலே போதும். அவருடைய வார்த்தையை பேசும் பொழுது அந்த வார்த்தை காரியங்களை உண்டாக்கும். அந்த வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில glory to God, அந்த வார்த்தை நிறைவேறும் பொழுது நீ அப்போ அறிந்து கொள்ளலாம், தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா. வார்த்தைகள் நிறைவேறும் பொழுது நீ தேவனை மகிமைப்படுத்த ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில, ஓ glory to God, அவர் உன்னை மகிமைப்படுத்துவார். அவர் உன்னை பிரியமான பிள்ளையாய், தேவனுக்கு பிரியமானவனாய், தேவனுக்கு பிரியமானவளாய் உன்னுடைய வாழ்க்கையை மாறுகிறதை நீ பார்க்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்களால சொல்ல முடியுமா, பாஸ்டர், நான் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன், தேவனுக்கு பிரியமானதை நான் செய்ய விரும்புகிறேன், நான் என்ன செய்ய வேண்டும்? நீ ஆண்டவருக்கு உன்னுடைய ஒப்பு கொடு. ஆண்டவர் சொன்னார், ஹல்லேலூயா, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். உன் வாழ்க்கையில நீ சந்தேகப்படாத, கட்டாயம் ஆண்டவர் உனக்கு நன்மை செய்வார். கட்டாயம் இந்த காரியத்தில் உனக்கு ஜெயம் உண்டாகும். கட்டாயம் ஆண்டவர் உனக்கு ஒரு சுகத்தை தருவார். கட்டாயம் உனக்கு ஒரு விடுதலை உண்டு. காரணம், நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவராலே வந்தது. அவருடைய தழும்புகளினாலே நாம் சுகம் அடைகிறோம். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? செபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறப்பா, இந்த நாளில் நீ பேசுகிற வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். பிதா மகிமை அடையும்படி இதை செய்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறதப்பா. எங்க வாழ்க்கையை இந்த பூமியில ஆண்டவரே மகிமைப்படும்படியான வாழ்க்கையை ஆண்டவரே வாழ்வதற்காக தானே எங்களை பிரித்தெடுத்தீங்கப்பா. இந்த நாளில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறப்பா. அவர்கள் கேட்கிற காரியம், அவர்கள் ஜெபிக்கிற காரியத்திற்கு கட்டாயம் ஒரு பதிலை தாரும். அவர்கள் எதை உங்க நாமத்தினால கேட்கிறார்களோ கேட்கிற காரியத்தில் ஜெயம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால அவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். அற்புத சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரை விடுதலையை பெற்றுக்கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.